Ayolah. Ini சாப்பிடல அக்கா. Glennis. ஆமா. நல்ல வைரல் பண்ணிட்டு ஃபோன் எடுத்து vlog போட்டுறோம். சரி சுதா என்ன சொல்லுச்சு? அத திரும்ப என்னடா கூட்டிட்டு போக வச்சா. ஆமா. ஆனா இது பண்ண டைம் பண்ணாச்சு ஒண்ணே ஆமா. படிக்குது இப்போ ரொம்ப நல்லா சும்மா முடியும் படிக்குது. என்னது vlog போடுறதுக்கு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் தம்பி வர அப்படிங்களா ஆட்டோல தம்பி வர அப்படி நைட் 12 வரைக்கும் இது ஒரு வீடியோ எடுத்துருக்க தம்பி வர அப்படிங்களா ஆட்டோல தம்பி வர அப்படி எடுத்துக்கலாம்ல எடுத்துக்கலாம். இது வந்து லைப்ரரி. ஓகே எடுத்துக்கலாம்ல எடுத்துக்கலாம். இது வந்து லைப்ரரி. ஓகே நைட் 12 வரைக்கும் லைப்ரரி இருக்கும். ஓகே இது ஒரு எஸ்எம்எஸ் வந்து ஒவ்வொரு கிளப்ல இருக்கவங்க தமிழ் கிளப் அந்த சிங்கிங் ஜாங்கிங் எல்லாமே கல்ச்சுரல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி அது வந்து பாய்ஸ் ஹாஸ்டல். கண்டிப்பாக கேம்பஸ் சுத்தருக்கு உங்களுக்கு இது வேணும்டா இல்லையா இது வந்து டெக்னாலஜி தவிர சைக்காலஜி டெக்னாலஜி இது வந்து சயின்ஸும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எல்லாமே இங்கே இருக்குது. டெக்னாலஜி தவறுன்னு சொல்லுவோம். டிடி சொல்லுவோம். நாங்கள் ட்ரெயினில் கண்டிப்பாக கேம்பஸ் சுத்தருக்கு உங்களுக்கு இது வேணும்டா இல்லையா இது வந்து டெக்னாலஜி தவிர சைக்காலஜி டெக்னாலஜி தவிர இது வந்து சயின்ஸும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எல்லாமே இங்கே இருக்குது. டெக்னாலஜி தவறுன்னு சொல்லுவோம். டிடி சொல்லுவோம். நாங்கள் ட்ரெயினில் ஒவ்வொரு கிளப்ல இருக்கவங்க தமிழ் கிளப் அந்த சிங்கிங் ஜாங்கிங் எல்லாமே கல்ச்சுரல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி அது வந்து பாய்ஸ் ஹாஸ்டல். இல்லை சப்வே இருக்கும். சப்வே ஒரு சப்வே இருக்கும். இதுதான் சப்வே இங்கேருந்து தூரமாக அவங்க பின்னாடி வரைக்கும் இருக்குது. இங்கே நடுவில் ஒரு சப்வே வந்து இது வந்து க்ரீன் ஹவுஸ் இருக்கும்.
மெயின் ஹவுஸ் வந்து இந்த சைடு நீங்கள் ரைட்டில் இதுக்கு மேலே கவர் அந்த மாதிரி ஜெர்லி. இருக்குமா? இது right தான். அந்த பக்கம் வர போகுது. இதான் சில்வர் ஜூப்ளி மேம். இங்கே தான் எம்டெக் கிளாஸ் நடக்கும் ட்ரெயின் சொன்னாங்க. இங்கேயா? சபைவா அதை தாண்டி வந்துட்டேன் நான். திரும்பி வரும் ராணிக்கு ஒரே நிமிஷம் கூட இருக்கு. இந்த சைடு நீங்கள் ரைட்டில் இதுக்கு மேலே கவர் அந்த மாதிரி ஜெர்லி. இருக்குமா? இது right தான். அந்த பக்கம் வர போகுது. இதான் சில்வர் ஜூப்ளி மேம். இங்கே தான் எம்டெக் கிளாஸ் நடக்கும் ட்ரெயின் சொன்னாங்க. இங்கேயா? சபைவா அதை தாண்டி வந்துட்டேன் நான். திரும்பி வரும் ராணிக்கு ஒரே நிமிஷம் கூட இருக்கு. இல்லை சப்வே இருக்கும். சபை இருக்கா? ஒரு சப்வே இருக்கும். ஓ இதுதான் சபை. இங்கேருந்து தூரமாக அவங்க பின்னாடி வரைக்கும் இருக்குது. இங்கே நடுவில் ஒரு சப்வே. இங்கே ரொம்ப கூலிங்காக இருக்குல்ல? சரி வெளியவே வந்துட்டோம். இப்போ நாங்கள் வருதுன்னா வந்து இப்போ சாட்டர்டே தான் ப்ரிஃபரபிள் டேட்டா இல்லை. சைடெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்குவேன், இந்த பக்கம் ரயில்வே ட்ராக்கு சரியா. இந்த ரயில்வே ட்ராக் என்னென்னா இந்த பாய்ஸ் ஹாஸ்டல் அந்த சைடு, இந்த சைடு தான் இங்கே. ஸோ நடுவில் சப்வே வழியில் போயிடுவாங்களாம். இது வந்து சில்வர் ஜூப்ளி டவர் சார். எஸ்ஜேபின்னு சொல்லுவோம். ஓகே. இங்கே இங்கே ஒரு அகாடமிக் டவர். ஓகே. இங்கேயும் கெமிஸ்ட்ரி எல்லாமே மிக்சடாக இருக்கு. மோஸ்ட்லி எக்ஸாம்ஸ் வைக்கிறதுலாம் இங்கே இங்கே தான் நடக்கும். இங்கே தான் எக்ஸாம்ஸ் எல்லாமே இங்கே நடக்கும். அதாவது ஹோல் விஐடிக்கு. ஆமாம். லோகேஷ் நீங்கள் பிஹெச்டியில் இது பண்ணியிருக்கீங்க. கெமிஸ்ட்ரி சார் சார் கெமிஸ்ட்ரி. ஆக்சுவலி பின்னாடி வந்து ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு. ஓகே. இதுக்கு பின்னாடி எஸ்ஜேடி பின்னாடி மேக்ஸிமம் ஆர்மி ட்ரைனிங் எல்லாமே நிறைய அங்கே பண்ணுவாங்க. ஓகே. அது போக கான்வொகேஷன் அண்ட் ரிவைரல்ஸ் சொல்லிட்டு இயர்லி ஒன்ஸ் ஒரு ப்ரோக்ராம் இங்கே நடக்கும். ஓகே. அது ரொம்ப கிராண்டாக நடக்கும் இங்கே ஐஐடியிலே. தம்பி வெளியெல்லாம் சேஃப்டியாக இருக்குல்ல? சேஃப்டியாக இருக்கும். ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஹாஸ்டல் இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நைட்டு வெளியே அலோவ் பண்ண மாட்டாங்க. 8 o'clock மேலே அவங்களால வெளியே போக முடியாது. அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். காந்தி பார்க் அப்படி போயிருக்கு. இது நியூவாக கட்டிட்டு
இது என்ன பிளாக்கா வரப்போகுது? இது என்னது? ஐஐடிக்கு அடுத்து வேர்ல்ட் ரிசர்ச் பிளாக்னு சொல்லுவோம். அது புதுசாக கட்டினது. அதோட அப்படியே எக்ஸிபிஷனாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. பெரிய கேம்பஸ். இப்போ இந்த பிளாக் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து சிஎம் சார் அப்படியா? அதுக்கு தான் வந்திருக்காங்க. அவர் அதுக்கு தான் வந்திருந்தாரு. ஓகே ஓகே. இந்த பிளாக் ஓப்பன், இந்த அகாடமிக் பிளாக் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹாஸ்டலில் மென்ஸ் ஹாஸ்டலில் வந்து புதுசாக கட்டியிருந்தாங்க ஆர் பிளாக். அந்த பிளாக் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஆக்சுவலாக அந்த ஆர் பிளாக் நேம் வந்து கலைஞர் சார் சொல்லுவாங்க. ஸோ அது அப்படியே அதையும் இந்த இதையும் சேர்த்து ஓப்பன் பண்ணுறது. நாங்கள் இந்த ட்ரெயின் ரூட்டில் போகும்போது என்ன லொக்கேஷன்? நாங்கள் இந்த ட்ரெயின் ரூட்டில் போகும்போது இப்படி நாங்கள் பார்த்துட்டு போனதோட சரி. அந்த டாக்டர் லைட் இது இது ஓப்பன் வந்து கிளாஸ் ரூம் ஆர்கிடெக்சர், டிசைனிங் ஸ்கூலு, பிஸ்னஸ் ஸ்கூலு, எம்பிஏ எல்லாமே இங்கே இருக்கு. ஓப்பன் கிளாஸ் இது வந்து மகாத்மா காந்தி பிளாக். நல்லா இருக்குல்ல? இதான் லாஸ்ட். ஓ இதான் லாஸ்ட்டா? ஸோ இது ஓ, இது வந்து இங்க ஒரு இன்னொரு வழி gate அவுட்டர் இருக்கா? போகிறது. அப்படியே போறாங்க. ஜஸ்ட் விசிட்டிங் வேற ஒன்று. சார் கூப்பிட்றாரு. இந்த பக்கம் எடுங்க. பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்கு தெரியல. ஹலோ சார், சொல்லுங்க சார். தம்பி, அதெல்லாம் மென்ஸ் boys ஹாஸ்டல். hostel. மென்ஸ் ஹாஸ்டல். தம்பி வந்துட்டு அப்படிங்க. தம்பி தான் எங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி தம்பி எந்த ஊரு? இதுக்கு சிவகாசி. சிவகாசி. ஓ சரிங்க சார் சரி. தெரியாதவங்க. சரிங்க சரிங்க. சும்மா வெளியில இருந்து பார்த்துக்கலாம். சரிங்க சார். ஓ சரிங்க சார். எனக்கு லொகேஷன் கொடுக்குறீங்களா? அப்படிங்களா? சரிங்க சார் சரிங்க சார். சரிங்க சார். கால் பண்ணுவாங்க. சரிங்க சார் சரி. ரைட் ரைட் சார். தேங்க்யூ சார். இது வந்து அமேசான் பாயிண்ட். அமேசான் ஆர்டர் போட்டோம்னா எல்லாமே இங்க ஓ, வந்துரும். அப்படியா? Flipkart எல்லாமே இங்க வந்துரும். நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வெளியே போய் வாங்க தேவை. ஆ. உள்ள போய் இதுதான் தேவைப்படுது. இதில் லொகேஷன் ஹாஸ்டல் வந்து சார் சொன்னாரா? ஆமா சொன்னாங்க. நம்ம இந்த எஸ்டேட் பார்த்து அலோ பண்ணாங்க பார்ப்போம். முன்னால நிக்கலாமா? இதுதான் அந்த எக்ஸாம் எழுதுகிற இடம் இல்லையா? அப்புறம் கிளாஸஸ் மோஸ்ட்லி இங்க எக்ஸாம் போடுவோம். சைடெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்குவேன், இந்த பக்கம் ரயில்வே ட்ராக்கு. சரியா? இந்த ரயில்வே ட்ராக் என்னன்னா இந்த பாய்ஸ் ஹாஸ்டல் அந்த சைடு, இந்த சைடு தான் இங்கே. ஸோ நடுவில் சப்வே வழியில் போயிடுவாங்களாம். இது வந்து சில்வர் ஜூப்ளி டவர் சார். எஸ்ஜேபின்னு சொல்லுவோம். ஓகே. இங்க இங்கே ஒரு அகாடமிக் பிளாக். ஓகே. இங்கேயும் கெமிஸ்ட்ரி எல்லாமே மிக்சடா இருக்கு. மோஸ்ட்லி எக்ஸாம்ஸ் வைக்கிறதுலாம் இங்க இங்க தான் நடக்கும். இங்க தான் எக்ஸாம்ஸ் எல்லாமே இங்க நடக்கும். அதாவது ஹோல் விஐடிக்குமே. ஆமா. லோகேஷ் நீங்கள் பிஹெச்டியில் இது பண்ணியிருக்கீங்க. கெமிஸ்ட்ரி. சார் கெமிஸ்ட்ரி. இங்க பின்னாடி வந்து ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு. ஓகே. இதுக்கு பின்னாடி எஸ்ஜேடி பின்னாடி மேக்ஸிமம் ஆர்மி ட்ரைனிங் எல்லாமே நிறைய அங்கே பண்ணுவாங்க. ஓகே. அது போக கான்வொகேஷன் அண்ட் ரிவைனல் சொல்லிட்டு இயர்லி ஒன்ஸ் ஒரு ப்ரோக்ராம் இங்கே நடக்கும். ஓகே. அது ரொம்ப கிராண்டாக நடக்கும் இங்கே ஐஐடியிலே.
தம்பி வெளியெல்லாம் சேஃப்டியா இருக்கும்ல? சேஃப்டியா இருக்கும். ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஹாஸ்டல் இங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நைட்டு வெளியே அலோவ் பண்ண மாட்டாங்க. 8 o'clock மேல அவங்களால வெளியே போக முடியாது. அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். காந்தி பார்க் அப்படி போயிருக்கு. இது நியூவா கட்டிட்டு இது என்ன பிளாக்கா வரப்போகுது? இது என்னது? அடுத்து வேர்ல்ட் ரிசர்ச் பிளாக்னு சொல்லுவோம். அது புதுசாக கட்டினது. அதில் அப்படியே எக்ஸிபிஷனாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. பெரிய கேம்பஸ். இப்போ இந்த பிளாக் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து சிஎம் சார் அப்படியா? அதுக்கு தான் வந்திருக்காங்க. அவர் அதுக்கு தான் வந்திருக்காரு. ஓகே ஓகே. இந்த பிளாக் ஓப்பன், இந்த அகாடமிக் பிளாக் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹாஸ்டல், மென்ஸ் ஹாஸ்டல் புதுசாக கட்டியிருந்தாங்க. ஆர் பிளாக். அந்த பிளாக் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஆக்சுவலாக அந்த ஆர் பிளாக் நேம் வந்து கலைஞர் சார் நேம். ஸோ அது அப்படியும் இந்த இதையும் சேர்த்து ஓப்பன் பண்ணுறது. நாங்கள் இந்த ட்ரெயின் ரூட்டில் போகும்போது என்ன லொக்கேஷன்? நாங்கள் இந்த ட்ரெயின் ரூட்டில் போகும்போது இப்படி நாங்கள் பார்த்துட்டு போனதோட சரி. அந்த டாக்டர் லைட் இது இது ஓப்பன் வந்து கிளாஸ் ரூம். ஆர்கிடெக்சர், டிசைனிங் ஸ்கூலு, பிஸ்னஸ் ஸ்கூலு, MBA எல்லாமே இங்கே இருக்கு. ஓப்பன் கிளாஸ் இது வந்து மகாத்மா காந்தி பிளாக். நல்லா இருக்குல்ல? இதான் லாஸ்ட். ஓ இதான் லாஸ்ட்டா? ஸோ இது ஓ, இங்க ஒரு gate இருக்கா? அப்படியே போறாங்க. ஜஸ்ட் விசிட்டிங் வேற ஒன்று. சார் கூப்பிட்றாரு. இந்த பக்கம் எடுங்க. பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்கு. தெரியல. ஹலோ சார், சொல்லுங்க சார். தம்பி, அதெல்லாம் மென்ஸ் boys ஹாஸ்டல். hostel. மென்ஸ் ஹாஸ்டல். தம்பி வந்துட்டு அப்படிங்க. தம்பி தான் எங்களுக்கு ஃபுல்லாக தம்பி எந்த ஊரு? எனக்கு சிவகாசி. சிவகாசி. ஓ சரிங்க சார் சரி. தெரியாதவங்க. சரிங்க சரிங்க. சும்மா வெளியில இருந்து பார்த்துக்கலாம். சரிங்க சார். ஓ சரிங்க சார். எனக்கு லொக்கேஷன் கொடுக்குங்களா? அப்படிங்களா? சரிங்க சார் சரிங்க சார். சரிங்க சார். கால் பண்ணுவாங்க. சரிங்க சார் சரி. ரைட் ரைட் சார். தேங்க்யூ சார். இது வந்து அமேசான் பாயிண்ட். அமேசான் ஆர்டர் போட்டோம்னா எல்லாமே இங்கே ஓ, வந்து அப்படியா? எல்லாமே இங்கே வந்துடும். நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வெளியே போய் வாங்க தரேன். அப்பா இதுல சப்வே எங்கப்பா சப்வே? இதில் லோகேஷ் அந்த ஹாஸ்டல் வந்து சார் சொன்னாரா? ஆமாம் சொன்னேன். நம்ம இப்போ எஸ்டேட் பார்த்து அதை பண்ணாங்க பார்ப்போம். முன்னால நிக்கலாமா? இதுதான் அந்த எக்ஸாம் எழுதுகிற இடம் இல்லையா? அப்புறம் கிளாஸஸ் மோஸ்ட்லி எக்ஸாம் போடுவோம். ஆமாம். என்ன பிடிக்கல அவுட். பிடிக்கல அவுட். செல்லக்கா இங்க சுத்தமா செல்லக்கா. இந்து எப்படி இருக்கிற இந்து? நான் வர முடியாம போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்க ஸ்கூல்ல கம்பல்சரி வர சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான் சொல்றியா? வேலைக்கு போறலாம். ஏன் வயல் அப்படி பண்ணுற? அப்ப நான் மறந்துட்டேன்ப்பா. நான் மறந்தேன். எவ்வளவு வலிக்கு தெரியுமா இன்னும்ல? ஏய் அது எனக்காக வச்சிருந்தேன்.
டேய் ம். சொல்லுதாமாடா எப்படிடா இங்கே பாரு வயோலா. வேண்டாம், ஃபாஸ்ட்டாக வேண்டாம், மெதுவாகவே சுற்றி. இங்கே தான் ஏதோ இடிக்குதுங்கிறாங்களே. ஏய் இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். நான் வண்டி ஓட்டிட்டேன். அப்ப நான் ஜாலியா இருக்கா வண்டி ஓட்டிட்டேன் சார். கூட்டு சீக்கிரம் உட்காரு எனக்கு தலை சுத்துதா வேகமா பார்த்தேன்னா என்ன ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க வயோலா. இருங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இங்க கிளெனஸ் வயலா இங்க ஹாய் சொல்லுங்க. ஓய் இங்க பாருங்க. சைடு வச்சுட்டு போறாங்க.